ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட் பண்ணால் இந்த மாதிரி எரர் ஒன்று வருது. வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன், cannot send this வீடியோ, சூஸ் a different வீடியோ and try again. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு எரர் வந்ததுன்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, திரும்பி அனுப்பிச்சாலும் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதே எரர் தான் வருது. இந்த எரருக்கு என்ன ரெக்டிஃபைன் பண்ணுறங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேக் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? ப்ளே ஸ்டோர் எங்கன்னு பாருங்கள். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, MP4 to HD கன்வெர்ட்டர் ஆப். ஓகேங்களா? அதை சர்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சர்ச் பண்ணி இது டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால்ன்றதால ஓப்பன் எனக்கு இருக்குது. அதுவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அப்புறம் ஓப்பன் கேட்கும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியா ஃபைலில் போய்ட்டு அந்த எந்த வீடியோவோ சென்ட் ஆகும்போது ட்ரேகன் வந்துச்சுல்ல, அது யாரும் அந்த வீடியோ வந்து இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதில் வந்து ஃப்ரேம் ரேட்டு, ரெசல்யூஷனு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாரி மாற்றிக்கலாம். இப்போ வீடியோ ஃபார்மேட்டு வேணுன்னா கூட வேறு பிளேயில் MP4 இருக்கிறது MAக்கு அந்த மாதிரி வேறு ஃபார்மேட்டுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாம் அந்த ஃபார்மேட்டு. ரெசல்யூஷன் வந்து 720p இருக்குது. அதில் எது வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். 1080 மாற்றிக்கலாம், இல்லை 960 மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 640p மாற்றிக்கிறேன். சரிங்களா? நமக்கு எது தேவையோ அதுக்கு மாரி மாற்றிட்டு கன்வெர்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கன்வெர்ட் அதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கேட்கும். டிஃபால்ட்டாக இல்லை 4K1 அந்த அவுட்புட் ஃபைல் நேம் கேட்குது. அது நம்ம ஃபைல் நேம் நமக்கு என்ன நேம் வேணுமோ அதை மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் போட்டு அதில் ஸ்டார்ட் நவுன் இருக்குல்ல, அது வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அந்த வீடியோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்க ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில். சரிங்களா? அதில் ஓகே கொடுத்துட்டு ஃபைலில் போய்ட்டு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அதிலே இருக்குது பாருங்கள் ப்ளே, அது பக்கத்தில் ஷேர்னு இருக்குல்ல, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு என்ன வாட்ஸ்அப்பில் எதுவோ அதுவே போய்டும். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஷேரை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஷேரை கிளிக் பண்ணால் ஷேர் யூஸிங் என்ன ஆப் இருக்கோ அதெல்லாம் கட்டுப்படுங்க. இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டு யாருக்கு அனுப்புமோ அவங்களுக்கு கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து வீடியோ போகுதா இல்லை அந்த எரர் வருதான்னு பாருங்கள். நம்ம மேலே இருக்கிறது வந்து ஏற்கனவே அனுப்பிச்ச வீடியோ, எரர் வந்தது. இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் எரர் வருதா என்னன்னு பாருங்கள். ஓகே, எரர் வரலைங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு அதிகத்துக்கு மாரி அனுப்புனா வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இது ஒரு ஸ்டெப்ஸு, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதை என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். கன்வெர்ட் ஆகியும் போகலை, எதுவுமே ஆகலைன்னும் போது செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தள்ளினே வாங்க. ஆப்ஸ்னு இருக்கும் பாருங்கள், ஆப்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸு மேனேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து மேனேஜ் ஆப்ஸே கொடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஸு எல்லா அப்ளிகேஷனும் அதில் காட்டும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துச்சு பாருங்கள். கீழே ரைட்டே வந்துன்னா வாட்ஸ்அப் இருக்குது. இதில் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜில் போங்க. ஸ்டோரேஜில் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கிளியர் டேட்டான்னு இருக்கு பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா மொத்தமாக கிளியர் ஆகிடும். இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, நம்மளோட ஸ்டோரேஜ் இப்போ பாருங்கள் இதில் 7GB இருக்குது. ஆக்சுவலாக அதில் நான் கிளியர் பண்ணேன்னா சேட்டிங்கு, வந்த வீடியோஸு எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்தமாரி 85 அதில் வந்தும் ஒர்க் ஆகாதவங்களுக்கு இதில் பண்ணுங்கள். ஆனால் சேட்டிங் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த ஸ்டெப் பண்ணால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.